ஆண்டு விழா மலரிலே அவர்கள் செய்த தவறு என்ன? பள்ளிக்கூடத்தை முற்றுகையிடுகிற அளவிற்கு அதிலே என்ன செய்தி இடம்பெற்றிருக்கிறது? இந்த பள்ளிக்கூடத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த ஏராளமான பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை படிக்க சேர்த்ததற்கு காரணம் என்ன? இந்த தமிழகத்திலே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மத சார்புடையவையாக கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிறது, இந்து சமுதாய மக்களால் நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்படுகிற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களில் அவர்கள் தங்களுடைய மத சாயத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளின் உள்ளத்திலே புகுத்தி விடுகிறார்கள். அதுபோன்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அது மாதிரியான மத ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது. ஏக இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்பதனை கொள்கை பிடிப்போடு கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் தம்முடைய எதிர்கால சந்ததிகளையும் அதே எண்ணத்தோடு அதே வழிமுறைப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாக அதுபோன்ற ஒரு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விக்கூடம் இருக்காதா என்ற இயக்கத்திலே தெரிந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆங்காங்கே 1-2 பேர் தமிழகத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்களால் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகிறது. அதிலே இந்த ரஹமத் பள்ளியும் ஒரு பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தை நாம் எப்படி பார்த்தோம்? இதிலே இருக்கிற வெளிப்படையான கவர்ச்சியை பார்த்து நமது பிள்ளைகளை இங்கே நாம் சேர்க்கவில்லை. இங்கே செய்யப்பட்டிருக்கிற அழகு அலங்காரங்களை பார்த்து, இங்கே நடப்பட்டிருக்கிற மரக்கன்றுகளை பார்த்து, இங்கே இருக்கிற சுகாதார சூழ்நிலையை பார்த்து, இப்படி வேறு எந்த நோக்கங்களையும் கவனத்திலே கொள்ளாமல் இங்கே இஸ்லாம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற ரஹமத் அறக்கட்டளையின் சார்பாக கடந்த காலங்களில் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளின் தொகுப்புகளை, வரலாற்று பேழைகளை தமிழ் பேசுகிற மக்களுக்கு தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்தவர்கள் இந்த அறக்கட்டளைக்கு சொந்தக்காரர்கள். இன்னும் பல நல்ல நூல்களை வெளியிட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களால் நடத்தப்படுகிற ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தின் சிந்தனைகளோடு இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு ஏற்ப முஸ்லிம் குழந்தைகளுடைய உள்ளத்திலே வேறு எந்த விதமான நச்சுக்கருத்தைகளையும் விதைத்து விடாமல் நல்ல முறையிலே கல்வியை வழங்குவார்கள் என்ற நல்லெண்ணத்தோடு தானே இங்கே நாங்கள் சேர்த்தோம். வேறு ஏதேனும் காரணம் சொல்ல முடியுமா? வேறு ஏதேனும் இதற்கு நியாயம் கற்பிக்க முடியுமா? இப்படி தமது எதிர்கால சந்ததியை இறை நோக்கத்தோடு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்த பெற்றோர்களுக்கு ரஹமத் பள்ளிக்கூடம் செய்த காரியம் கைகாரியம் என்ன தெரியுமா? முஸ்லிம் பெற்றோர்களுடைய அந்த நம்பிக்கையிலே ஆண்டு விழா மலரின் மூலமாக மண்ணை எள்ளி போட்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு கொடூரமான செய்திகள் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய உயிரை விட மேலாக நபிகள் நாயகத்தை மதிக்கிறான். அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தின் போதனைகளில் ஒன்று, தனக்கோ அல்லது தன்னை போன்று மதிக்கப்படுகிற எந்த மனிதருக்கோ வேறு எந்த நல்லடியாருக்கோ சித்திரங்கள் வரையக்கூடாது, உருவப்படங்கள் உருவாக்கக்கூடாது, கற்சிலைகளில் வெடிக்கக்கூடாது, போட்டோக்களாக உருமாற்றம் செய்யக்கூடாது என்று மிக முக்கியமான ஒரு கட்டளையை உலகத்திற்கு சொல்லி சென்றார்கள். ஏன் அதை சொன்னார்கள்? இந்த உருவப்படங்கள் தான், இந்த சித்திரங்கள் தான் உலகத்திலே சிலை வணக்க வழிபாடுகளுக்கு, ஓரிரை கொள்கைக்கு எதிரான வழிபாடுகள் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே இந்த சித்திரங்கள் தான். அப்படிப்பட்ட சித்திரத்தை நபிகள் நாயகத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுத்துவிட்டு நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று வெளியிலே பிதற்றிக் கொண்டிருக்கிறார்களே, தவறு திருத்தலுக்கு வெளியான வேண்டாமா? உரிய முறையை மன்னிப்பு கேட்க வேண்டாமா? அது மன்னிப்பு கேட்டு விட்டாரே, என்ன ஒரு ஏமாற்று வார்த்தை? மன்னிப்பு கேளு, சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டு தெரியாம செஞ்சிட்டேன். இனிமே இது மாதிரியான நூல்களை அச்சுக்களை நாங்கள் எழுத்துக்களை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னால் அது மன்னிப்பு கேட்பதில் நியாயம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி மன்னிப்பு கேட்காம மொட்டை தாத்தான் குட்டையில விழுந்தான்ற கதையில இவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கிறார் தெரியாத விதத்தில் மன்னிப்பு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து நியாயப்படுத்துகிறார். அப்ப அவர் மன்னிப்பு கேட்கல, அவர் திருந்தல, இன்னும் சொல்றாரு. அவருடைய எழுத்துக்கள் வெப்சைட்ல வந்திருக்கிறது. அதை நியாயப்படுத்தி எப்படி? அந்த புத்தகத்தில் ஒரு 176 பக்கத்தில் இடது ஓரத்தில் ஒரு சின்ன சைஸ்ல சின்ன போட்டோ வந்துருச்சு.
அதுக்கு போட்டு இந்த தௌஹீத் ஜமாத்துக்காரங்க தையோ புயோன்னு குதிக்கிறாங்க. உனக்கு மாலை கண்ணா மூளை கண்ணா? புத்தகத்தை திறந்து பாரு. அது எத்தனோண்டி சைஸா? இடது ஓரத்தில் இருக்குதா? ஒரு அரை பக்கத்திற்கு போட்டு வைத்து விட்டு அரை பக்கத்திற்கு காட்டி விட்டு அதை போட்டு இடதுபுறத்தில் இத்தனோண்டி சின்ன சைஸ்ங்கிறிய. சரி, சின்ன சைஸ்ல போடுறிய நீ? அதை நான் கேட்கிறேன், சின்ன சைஸ்னா ஓகேவா? அது செய்யலாமா நீ? தப்பா திருத்துறதுக்கு புக்கை ரிட்டர்ன் வாங்கினா மக்கள் எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இந்துக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோமே, எல்லாத்தையும் எப்படி ரிட்டர்ன் வாங்குறது? ஏன்னா நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளை மொழிபெயர்த்து கொடுத்த உங்களுக்கு நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலில் இருந்த இந்த அற்பமான வழிகாட்டுதல் கூடவா தெரியவில்லை? என்ன வழிகாட்டுதல்? எந்த மதத்தவனும் தன்னை தவறாக நினைப்பானே, யாரும் தன்னை குற்றப்படுத்துவானே என்பதற்காக தான் செய்த தவறுகளை என்றைக்குமே நபிகள் நாயகம் நியாயப்படுத்தியது கிடையாது. போராட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்கு அவர்களை பற்றி உண்டான தகவல்கள் மக்கள் மத்தியிலே அவர்கள் முகமூடி கிழிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை தடுப்பதற்கு எத்தனை பிரயத்தனங்கள். 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான், போய் கேட்டாங்களா தௌஹீத் ஜமாத்துக்காரன்? 10 லட்சம் ரூபாய் போய் அந்த ஆள்கிட்ட கேட்டானா? அவர் தர முடியாதுன்ட்டாரா? நீ எனக்கு ரூபா தரல பாரு, உன் பேரை டேமேஜ் ஆக்குறேன்ட்டு வந்து கூட்டத்தை போட்டாங்க. இனி எங்கள் மீது இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் பண மோசடி என்று ஒற்றை துரும்பை ஆதாரத்தோடு எடுத்து போட முடியுமா? அவர் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிற தாளாளரும் அவரோடு இந்த குற்றச்சாட்டிலே சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் கடந்த காலத்திலே நடந்த தவறுகளுக்காக திருந்த வேண்டும். சட்டமும் காவல்துறையும் அரசாங்கமும் முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிற இந்த குற்றவாளிகள் மீது முறைப்படியாக வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.